पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 6வது சாப்டர் தியான யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தியான யோகத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா தியானத்துக்கான மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ ஆச்சாரியார் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆசனம், வெளியில இருக்கிற ஆசனம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி உட்காரணுங்கிற ஆசனம், அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு எந்த திசை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதுசா பிராக்டிஸ் பண்றீங்களோ அவங்கெல்லாம் ஈசானிய திசை நம்ம சொல்றோம். ஈசானிய திசையில இருந்துகிட்டு இல்லை அப்படின்னா கிழக்கு பார்க்கையோ இல்லை வடக்கு பார்க்கையோ இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அனுஷ்டானத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு நியமம் சொல்லப்பட்டிருக்கு, மனோனுகூலே. மனசு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த திசையில உங்களுக்கு அனுகூலமா இருக்கோ அந்த இடம் தான் மெடிடேட் பண்றதுக்கான இடம். அப்ப அது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, எந்த இடம் வேணாலும் இருக்கலாம், எந்த திசை வேணாலும் இருக்கலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதுக்கு பிறகு அது மாதிரியான இடத்துல இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஆசனத்துல உட்கார்ந்து தலையையும் தேகத்தையும் இந்த கழுத்தையும் நல்ல நேர்கோட்டுல வச்சு அந்த பேக் போன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்கன்னா வளையாம நல்ல நேரா நிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இல்லைன்னா தூங்கிடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா நேரா பண்ணி சமம் காய சிரோக்ரீவம் இந்த மூணுத்தையும் நல்லபடியா தாரயன் அச்சலம் ஸ்திரா நல்லா இந்த தேகத்தை அசையாம ஸ்திரமா இந்த மூணு ஒரே நேர்கோட்டுல வர மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா சம்பிரேக்ஷிய நாசிகாகிரம் ஸ்வம், தன்னுடைய மூக்கை சம்பிரேக்ஷிய நல்லா பிரேக்ஷம்னா பாக்குற மாதிரின்னு சொல்லியாச்சுங்க. மூக்குல தியானம் இல்லை, மூக்கை பாக்குற மாதிரி கண்களை வச்சுக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், வெளியில பார்க்காம திசஸ்ச அனவலோக்கைய, வேறு திசைகள் பக்கம் எங்கேயும் திரும்பாம பார்த்தீங்கன்னா கண்களை பார்த்தீங்கன்னா மூக்கோட நுனிய பாக்குற மாதிரி வச்சுக்கிறது. இல்ல சுவாமி நான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கேன் சுவாமி, மெடிடேட்டரா இருக்கேன் அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே புருவ மத்திய பாக்குறத பார்த்தீங்கன்னா ஒரு பிராக்டிஸா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 2 முக்தி தான் உபனிஷத் சொல்லுது. ஒண்ணு கிரம முக்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி. நீங்க பார்த்தீங்கன்னா சவிகல்பத்துல சமாதிகள்ல பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனையே நினைச்சுக்கிட்டு நம்ம உயிரை விடணும். ஓங்காரத்தை அபியாசம் பண்றது அதுக்காக தான். அப்போ ஓங்கார அபியாசம் பண்ணிக்கிட்டு சகுன ஈஸ்வரன் இடத்திலேயே வைக்கிறவங்க எல்லாரும் பிராணனை என்ன பண்ணணும், இந்த புருவ மத்தியில கொண்டு உயிரை விடணும். அதுக்காக ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே சதா காலமும் புருவ மத்திய பார்க்கறத அபியாசம் பண்ணிக்கணும். எல்லா காலத்திலையும் சும்மா கண்ணை மூணாவே படுத்தீங்க, கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புருவ மத்தியே கவனிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும், ஆழ்ந்து தூங்கி போயிடலாம். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா எல்லா சமயத்திலையும் எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ புருவ மத்தியை பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா சுஷும்னா நாடியோட ஸ்தானம் அதுதான். தர்மம் அதர்மம் ரெண்டுத்துக்கும் நடுவுல போகாம இந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம, தர்மத்து பக்கம் போனீங்கன்னா ஒர்க்காலிக் ஆயிடுவீங்க, அதர்மத்துக்கு பக்கம் போனா போகி ஆயிடுவீங்க, லயத்துக்கு போயிடும். இந்த ரெண்டுமே இல்லாம பார்த்தீங்கன்னா சுஷும்னா நாடியில் இருக்கும்போது மட்டும்தான் சமாதி அவஸ்தை நமக்கு சித்திக்கும், கான்சென்ட்ரேஷன் நல்லபடி ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா சுஷும்னா நாடியோட ஸ்தானம் எது அப்படின்னா இந்த மூக்குல இருக்கு நடுவுல புருவ மத்தி வழியா மேல போறோம். அப்ப புருவ மத்தியிலேயே கவனம் வைங்க, ஆரம்பத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க, உடனே சித்திக்காது, மெதுவா 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 கான்சென்ட்ரேஷனை கொண்டு வரும். அப்போ பிரைமரி ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க மூக்கோட நுனி, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனவங்க புருவ மத்தி அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மந்திரம் 14வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது இன்னைக்கு பாடம். கிஞ்ச கிஞ்ச அப்படின்னா மேலும் என்ன பண்ண போறோம், ஆச்சாரியார் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி வ்ரதே ஸ்திதஹ பிரம்மச்சாரி வ்ரதே ஸ்திதஹ மனசம்யம்யமச்சித்த
मच्चित्तः मनसंयम्यमच्चित्तः युक्त आसीद मत्परः युक्त आसीद मत्परः. இந்த சம்யம்ய இருக்கு, இம்மு படிக்கலாம், இல்லைன்னா ஈன்னு ஒரு நாசில் சவுண்ட்ல படிச்சீங்கன்னா சையம்யன்னு படிக்கலாம். உங்களால முடிச்சதுன்னா கிராமர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சையம்யன்னு சொல்லுவோம். கிராமர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்யம்யன். ஆனா தப்பா சுவாமிலாம் தப்புலாம் இல்லை, ரெண்டுமே பிரயோகப்படுத்தலாம். பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி வ்ரதே ஸ்திதः मनसंयम्यमच्चित्तः युक्त आसीद मत्परः. प्रशान्तात्मा विगतभीः ब्रह्मचारी व्रते स्थितः मनसंयम्यमच्चित्तः युक्त आसीद मत्परः. ஆச்சரியர் என்ன பண்றாரு, ஆரம்பிச்சுமோன்னு பிரம்மச்சாரி விரதே ஸ்திதः முதல்ல அதை எடுத்துங்க. இந்த தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்கத்தோட ரசம் எது அப்படின்னா இந்த மொத்த சர்வாங்கம், நம்மளோட எல்லா அங்கத்தோட ரசம் எது அப்படின்னா ஜூஸ் எது அப்படின்னா சுக்ல சோனிதம் நம்ம சொல்றோம். அந்த வீரியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சரீரத்துல இருக்கிற வீரியம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம தாத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அஷ்டம தாத்துன்னு என்ன அர்த்தம், 7 தாத்துக்கள், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டும் ஜலமும் 7 தாத்துக்களா வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 8வது தாத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரியமா சுக்லம் சோனிதம் அப்படின்னு புருஷர்களிடத்திலையும் ஸ்திரீகளிடத்திலையும் மாறுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாரம், இந்த ஜீவனோட சாரம். இதுக்கப்புறம் இதோட அடுத்த ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 8வது இந்த வீரியம் என்ன இருக்கோ அதுதான் மனசா மாறுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம சாப்பிட்ட ஃபுட்டோட 8வது பாகம், அதுக்கப்புறம் 9வது பாகம் தான் மனசு. அப்ப யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ல சோனிதம் வந்து பிரம்மச்சரிய விரதத்தினால வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா சூக்ஷ்மமா, இந்த சமாதி அபியாசத்துல போறதுக்கு மனசுக்கு ரொம்ப சூக்ஷ்ம தன்மை தேவைப்படுது. அந்த சூக்ஷ்ம தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரணம் பண்ணக்கூடியது. அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மச்சரிய விரதத்தினால உண்டாகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊர்த்வரேதசா இருக்கணும் அப்படின்னு யோகத்துல முக்கியமா நம்ம சொல்றோம். எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கே அனுபவம், இந்த வீரியம் எதனால ஸ்கலனம் ஆகும் அப்படின்னா சங்கல்பத்தினால இந்த வீரியம் வந்து ஸ்கலனமாகும், வெளியேறும். காம சங்கல்பத்தினால ஸ்கலனமாகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு திருப்தி, ஒரு சாந்தி கிடைக்கும். கிரகஸ்தர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்போகத்துக்கு பிறகு ஒரு நிறைவு இருக்கும். காலையில எந்திரிச்சாங்கன்னா ஒரு திருப்தி, பரம திருப்தி உண்டாகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, பூர்த்தி ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். காம சங்கல்பம், திரும்ப திரும்ப சம்போகம், திரும்ப திரும்ப சாந்தி. அது டெம்பரவரியா போயிட்டே இருக்கு. நீண்ட காலம் இது மாதிரிதான் வருஷக்கணக்கா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்னைக்காவது ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போதுன்ற எண்ணம் வந்திருக்கா அப்படின்னா போதுன்ற எண்ணம் வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிற்றின்பத்துல இருக்கிறது இவ்வளவுதான் லிமிட்டேஷன். அப்ப சங்கல்பம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, காம சங்கல்பம் உதயமாகாம இருந்துச்சுன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன திருப்தி இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா சம்போகத்தினால உண்டாகிற திருப்தியை காட்டிலும் அதிகமான சுகம் இங்க உண்டாகும். ஆனா பெனிஃபிட் என்ன அப்படின்னா சங்கல்பம் இல்லாததுனால இந்த மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா சொச்ச தன்மையை அடையும். பின்னாடி சொல்ல போறோம், நம்ம முன்னாடியும் சொல்லியிருக்கோம், சங்கல்பத்தை தியாகம் பண்ணவன் தான் யாரு, யோகாரூட ஸ்ததோச்சியதேன்னு பார்த்திருக்கோம். அப்ப சங்கல்பம்னா என்ன அர்த்தம், நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீயோட இணையணும்ன்றது ஒரு சங்கல்பம். அது இல்லை அப்படின்னா, காம சங்கல்பம் இல்லை அப்படின்னா நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சம்போகம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்ப வந்து அந்த சங்கல்பத்தையும் விட்டவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி அப்படின்னு பேரு. பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கான். அப்ப அவனோட வீரியமும் சுக்ல சோனிதம் என்ன ஆகும், ரெண்டு பேத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நிக்க நிக்க பாவ பிரதானம். நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரதானம்னு சொல்றோம், யோகத்துல கிரியா பிரதானம்.
யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியா பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பிராணாயாம அபியாசத்தை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிராணாயாமம் பண்ணும்போதே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இன்ஹேல் பண்றோம். இன்ஹேல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தம பிராணாயாமம்னு ஒரு பிராணாயாமம் இருக்கு. 20 ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்றது. இந்த 20 பிராணாயாமம் இன்ஹேல் பண்ணிட்டு 80 ஓங்காரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பகம் பண்றது. 20 ஓங்காரம் இன்ஹேல் பண்ணணும், பூரகம்னு பேரு. பூரகம் பண்ணிட்டு இந்த ஜாலந்தர பந்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கழுத்தை இப்படி கீழே இறக்குனீங்கன்னா லாக் ஆயிடும் இந்த த்ரோட். இதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பிராணனையும் நம்ம என்ன பண்ணுவோம், 80 ஓங்காரத்தை சேன் பண்ணுவோம். சேன் பண்ணும்போது இந்த பிராணன் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கீழையும் மூலபந்தம்னு சொல்ற மலத்வாரத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழையும் கார்பன் டை ஆக்சைடா வெளியில போகாது, அபான வாயுவா. அதையும் லாக் பண்ணிடுறோம். மூலபந்தம்னு சொல்றது இருக்கிறதே பெரிய சிரேஷ்டமான பந்தம் மூலபந்தம். இப்ப நான் உங்கள்ட்ட பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே மூலபந்தத்துல தான் உட்கார்ந்துருக்கேன். நேச்சுரலாவே ஆசனத்துல உட்காரும் போதே நீங்க என்ன பண்ணணும், அந்த மூலபந்தத்தை இழுத்து வச்சுட்டு உட்காரணும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌக்கியமா இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு பின்பக்கம் போகாது. இருக்கிறதுல உத்கிருஷ்டம் இந்த மூலாதார சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றது அது. நல்ல மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒருமிச்சு கொண்டு போகிறது அது. அதனால மூலபந்தம், இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜாலந்தர பந்தம். இந்த ரெண்டுத்தையும் பண்ணதுக்கு பிறகு ஒட்டியான பந்தம் அப்படின்னு இந்த வயிற்றை வந்து பாத்தீங்கன்னா உள்நோக்கி குவிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒட்டியான பந்தம் அப்படின்னு பேர். ஒட்டியான பந்தம், உட்டியான பந்தம் ரெண்டு சொல்லுவாங்க. ரெண்டு பிரயோகம் இருக்கு. அந்த ஒட்டியான பந்தத்தை பண்ணும்போது இந்த நம்ம உள்ள இருக்க பிராணன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுக்கு கீழே நாபி பிரதேசத்துக்கு கீழே சப்ரஸ் ஆகும், கம்ப்ரஸ் ஆகும். அப்படி கம்ப்ரஸ் ஆகும் போது அந்த அந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீரிய சக்தி ஒன்று கிடைக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலாதாரத்துல நம்மளுடைய சுக்ல சோனித்தம் வந்து ஸ்டோர் ஆகிற இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிற ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். யோகா அக்னி அப்படின்னு பேர். அந்த அக்னினால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த சுக்ல சோனிதத்துல இருக்கக்கூடிய இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து என்ன ஆகும், ஜல தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இந்த ஹீட்டான பிராணனால ட்ரை ஆக ஆரம்பிச்சு. அப்ப அந்த வீரியமும் சுக்லமும் சோனிதமும் ட்ரை ஆகி ஒரு பிருத்திவி தத்துவத்துக்கு மாறும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமிர்தாஞ்சன் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பாட்டில் இருக்கிற அமிர்தாஞ்சன் கீழே கொட்ட முடியுமா, கொட்ட முடியாது. லிக்விட் இல்லை, சாலிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல பிராணாயாம அபியாசம் பண்ண அது மெதுவா எவாப்ரேட் ஆகி வாயு ஃபார்முக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகும். வெறும் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா, அதாவது ஜல தத்துவத்தோட இருந்தது, ஜலம் போய் பிருத்திவி தத்துவத்தோட இருந்தது, சாலிடா இருந்தது, அதுவும் வாயு தத்துவத்தை எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன பேருனா ஓஜஸ் அப்படின்னு பேர். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்ல கீழே இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா போய் அங்க ஒரு சின்ன ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த வாயுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வீரியம், அந்த ரொம்ப சக்தியோட இருக்கிற அந்த அந்த வாயு ஃபார்ம்ல இருக்கிற வீரியமானது இந்த ஜவ்வு ஒரு லேயர் இருக்கு, ஒரு ஸ்கின் இருக்கு, அந்த பலூன் மாதிரி ஒரு ஸ்கின் இருக்கும். பலூனோட ஸ்கின் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். அது மெதுவா போய் ஒரு புஷ் பண்ணி ஒரு டைம்ல என்ன ஆகுனா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க நடுவுல வந்து அந்த ஸ்பைனல் கார்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயிரை நம்ம குறுக்கால வெட்டணும் அப்படின்னா, ஒரு மயிரை 1000 பங்கு பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா நேரா வச்சு வெட்டணும் அப்படின்னா எவ்வளவு சின்னதா ஒரு இது கிடைக்குமோ அந்த அளவு சூக்ஷ்மமா வந்து பாத்தீங்கன்னா சுஷும்னா நாடின்னு சொல்லக்கூடிய நாடி அந்த ஸ்பைனல் கார்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாராயண சூக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்றது. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நாராயண சூக்தத்துல சின்னதா படிக்கிறோம். அந்த நாராயண சூக்தத்துல வந்து மின்னல் கொடி மாதிரி அந்த நாடி வந்து பாத்தீங்கன்னா மேல போகுது அப்படின்னு சொல்லுது. இந்த மின்னல் கொடி மாதிரி போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணனா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு ஜீவ அம்சம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிராண அம்சம். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த வாயு ஃபார்முக்கு மாறி இருக்கு. அது வந்து அந்த சுஷும்னா நாடி வழியா மேல் நோக்கி போய் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவிமுக்தி கஷேத்திரம் சொல்ற இந்த இடத்துல அந்த பரமேஸ்வரனோட ஐக்கியம் அடையுது. ஜீவன் ஈஸ்வரனோடு சாயுஜ்யத்தை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப இதுக்கு முக்கியமானது வந்து யோக பிரக்கிரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரியம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான தன்மையை அடையும்.
கிரமமுக்திக்கு போகிறதுக்கும் அதுதான். கிரமமுக்திக்கு யார் போறதா இருந்தாலும் இப்ப நீங்க ஓங்காரத்தை இப்ப நான் சொல்ற மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா விரதத்தை, பிரம்மச்சரிய விரதத்தை இருந்துகிட்டு பிராணாயாம அபியாசத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதான் ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு பேர் கிரியா பிரதானமா பண்ற ப்ராசஸ். இதே வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரதானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஈஸ்வரனை பாவிச்சுக்கிட்டே இருக்கிறது. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு கிரியா பிரதானம். யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான சத்துவகுணம் இருக்கோ, பாவம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரதானம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனையோ இல்ல வந்து உங்க இஷ்ட தேவத்தை ஏதோ ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா உருகி 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 நல்லா பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க 24 மணி நேரம். பக்த மகான்கள் நிறைய பேர் வந்து சதா காலமும் பகவானை பாவிச்சிருக்காங்க. அப்படி பாவிக்க பாவிக்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சைமல்டேனியஸா நீங்க பண்றது பாவம் தான், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா பாவ சுத்தி நடக்க 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 இந்த குண்டலினியோட இது வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா அது ரைஸ் ஆயிட்டு யோகத்துல எப்படி நடக்குதோ அதே ப்ராசஸ் இங்கேயும் நடக்கும். இதே தான் நீங்க பண்றீங்க. ஒண்ணு ஸ்திரீ பக்கம் திரும்பாம காமவேஷம் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா, காமவேஷம் ஆகாம காம சங்கல்பம் இல்லாம ஈஸ்வரனையே சங்கல்பிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க வீரியமானது அந்த வீரியத்துல பாவ சுத்தி உண்டாயிரும். அப்ப அந்த வீரிய சுத்தி நடக்க 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 அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம பிராணாயாமத்துல என்னெல்லாம் நடக்குதோ இது எல்லாம் பக்தியினாலேயே நடந்துரும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீவித்யா உபாசகர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் நடக்கிறது. யோகத்துல வந்து ஹடயோக பிரதிபிக்கால சொல்லப்பட்ட முறைப்படி யாரெல்லாம் போறாங்களோ அது கிரியா பிரதானமா பண்றது. நம்ம ஸ்ரீவித்யால சொல்லக்கூடிய உபாசனைகள் எல்லாமே பாவ பிரதானமா சொல்றது. அது வந்து ஸ்ரீவித்யாவா அம்பால நீங்க பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நம்ம கிருஷ்ணரை பண்ணுங்க, ராமரை பண்ணுங்க, இல்ல சிவபெருமான பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணிக்கங்க. அப்ப எது நடந்தாலும் பாவ சுத்தியில இது நடக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரம்மத்தை சிந்திக்கிறானோ, இப்ப நம்ம வேதாந்திகளா இருக்கோம். ஆனா வேதாந்திகளா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தம் வர வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏகாகிர சித்தம் வர வரைக்கும் நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுனத்தை தான் கொண்டு வரணும். பிராணன் வரைக்கும் வந்து வரணும். அந்த பிராணன் வரைக்கும் வந்துச்சுன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பிராணன்லயே நிக்கிற வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா உங்களோடது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுசும்னா இந்த இடத்துல சுசும்னா நாடிக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். பிராணன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது, அதான் ஏகாகிர சித்தத்துல லாஸ்ட். இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா. பிரஷ்ன உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சாரி விரதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நியமம் வச்சிருக்கு. கிரகஸ்தர்களா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசத்துல எத்தனை நாள் சம்போகம் பண்ணணும் அப்படின்னு விதி வச்சிருக்கு. பகல்ல வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா பகல்ல சம்போகம் பண்றானோ அவன் தன்னைத்தானே தன்னுடைய பிராண சக்தியை நாசம் பண்ணிக்கிறான் அப்படின்னு வந்துருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிப்படி வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்கள் சம்போகத்தை வச்சிருக்காங்கன்னா அவங்களும் பிரம்மச்சாரி விரதத்துல தான் இருக்காங்க அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல நியமம் வச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்போகம் 100% இருக்கவே கூடாது அப்படின்னு கிரகஸ்தர்களுக்கு இல்ல, விதிப்படி பண்ற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு நம்ம வசிஷ்டர் வந்து 101 குழந்தைங்களை பெற்றார். ஆனா வந்து 101 குழந்தைங்களுக்கு அப்பாவா இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் நான் நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா 16,000 கோபிகைகளோட தனித்தனியா கூடுத்தனம் நடத்திட்டு இருந்தார். ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிரம்மச்சாரியா இருந்தார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்போகம் இருந்துச்சுன்னா அதுவும் பிரம்மச்சாரி விரதம் அப்படின்னு பேர். முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா சதா காம சங்கல்பம் இல்லாம அதையும் விதிப்படி பண்ணி வர. அப்ப பிரம்மச்சாரி விரதத்தினால ரேத்தஸ் வந்து பாத்தீங்கன்னா சுக்ல சோனிதம் ஊர்த்துவ கதியா மாறுறதுதான் இதோட முக்கியமான தாத்பரியம். அப்ப பிரம்மச்சாரி விரதத்துல ஸ்திதகன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு, நின்றவனாக, நிலைத்து நின்றவனாக. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா சாரதாமா இந்த 2 பேர்த்தோட ஸ்டோரிஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ராமகிருஷ்ணர் ரொம்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும், இப்போதைக்கு ரொம்ப அவசியம். அவர் தான், அவர் விட்டுட்டோம், மறந்துட்டோம் நம்ம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியோட அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு ஒரு ஏஜுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது சகோதர சகோதரனா சகோதரி சகோதரனா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுது. பக்கத்துல இருக்கீங்களா, அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா பாடியை தாண்டின சிந்தனைக்கு போயிடணும். பாடியோட வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இருக்கவே கூடாது, எந்த சங்கல்பங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரம்மச்சாரி விரதத்துல ஸ்திரமா இருந்துகிட்டு ஸ்திதா நிலை பெற்றவனா இருந்துகிட்டு
ஊர்த்துவரையத்தசா இருந்துகிட்டு, அப்போ சங்கல்பம் என்ன ஆகும்? சங்கல்பம் என்னாகாது? வரவே வராது. அப்படி வராம இருந்துகிட்டு அடுத்து சொல்றாரு, விகதபீஹி, பயமில்லாதவனா. என்ன பயம் வரும்? ஐயோ என்ன ஆயிடுமோ, எதோ ஆயிடுமோ அப்படின்னு பயம். எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு. நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிடுமோ அப்படின்னு தியான காலத்தில் நமக்கு வந்து பயம் வரும், மரண பயம் வரும். இந்த தேகம் விழுந்துருமோ, இந்த தேகம் செத்து போயிடுமோ, ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு. அப்ப வந்து பயத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டவனாக, பயம் இல்லாதவனா. விகத பீஹி, விகத பீஹி, பீஹினா பயம், பயம் இல்லாதவனா. விகத இல்லாவனா, விட்டவனா. பகவான் பார்த்துப்பார், ஈஸ்வரன் பார்த்துப்பார். இங்க புதுசா ஒண்ணு நடக்க போறது இல்லை. பயத்தை இப்பவே கிளியர் பண்ணிக்கங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிங்க. புதுசா உங்க யாருக்கும், நம்ம யாருக்கும், ஒரு இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசி யாருக்கும் எதுவும் புதுசா நடந்துராது. எதுவுமே நடக்காது. ஏற்கனவே அனந்த கோட்டி ஜென்மங்களா நமக்கு என்னெல்லாம் சித்திச்சுதோ அதேதான் இந்த ஜென்மம் எடுத்த நமக்கும் நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சித்திக்கும். நீங்களோ நானோ இந்த பிராரப்தத்துல இருக்கிற எந்த விஷயத்தையும் என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. சரீரத்துக்கு சம்பவிக்கிறது சம்பவிச்சுதான் ஆகும். நல்ல சௌக்கியமாவும் மரணம் சம்பவிக்கலாம், அனாயாசேன மரணம். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா படுத்திருந்து ஒரு அம்மா பார்த்தேன். நான் 2-3 பேர் பார்த்துருக்கேன். என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா போன் கேன்சர், ரமண பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர், பெரிய நிறைய பேருக்கு கேன்சர் வந்திருக்கு. என்னோட ஒரு அம்மா வந்து பக்கத்துல இருந்தாங்க, ஜெயாமான்னு ஒரு அம்மா. ஐயோ தங்கம்னா தங்கம், அப்படியே அவ்வளவு மனசு, கோமலமான மனசு. தர்மம்னா அவ்வளோ தர்மம், சேவைன்னா அவ்வளோ சேவை. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, 1 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சர்னால வந்து பாதிக்கப்பட்டாங்க. நாளா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சீக்கிரம் பகவானே சீக்கிரம் அவங்களை கொண்டுட்டு போயிரு அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். அப்ப எப்படி அது ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவ்வளோ அவங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அதர்மமே ஒண்ணு நடக்கவே இல்லை. அவ்வளோ தர்மியா இருந்தவங்க எப்படி வந்து அந்த கர்மத்துல என்ன பிராரப்தத்துல இருக்கோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப என்னோட சிஷ்யர் ஒருத்தர் தான், ரொம்ப கோமலம், ரொம்ப சாஃப்ட். ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், ஐயோ அவர் ஒரு சின்ன எறும்பு கடியே தாங்க மாட்டாரு. ஒரு கொசு கடிச்சா வந்து பாத்தீங்கன்னா, சின்ன கொசு ஒண்ணு கடிச்சா துடிச்சு போயிடுவார். ஐயோ சாமி, அவ்வளோ சென்சிட்டிவ் ஒரு ஐயங்கார் இருந்தார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார். ஏன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ரீவித்யா உபாசகர், எப்படி ஏன் இது ஆச்சு தெரியாது. பிராரப்தத்துல இருக்கு. நீங்க சாஃப்டா இருக்கீங்க, இல்ல நல்லா ஃபேஸ் பண்றீங்க. இப்ப எனக்கு வந்து நல்லா ஃபேஸ் பண்ண முடியும், வலியை வந்து தாங்குற சக்தி சாமர்த்தியம் எனக்கு நல்லா இருக்கு. ஆனா எனக்கு மரணம் எப்படி வரும்னு தெரியாதுல்ல. இந்த சரீரத்துக்கு மரணம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கடுமையான மரணமா, இல்ல ரொம்ப சாஃப்டா அனாயாசன மரணமா தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்ப சாஃப்டா இருந்தாலும் நீங்க ஹார்டா இருந்தாலும் உங்களுக்கு எப்படி மரணம் சம்பவிக்குமோ இந்த தேகத்துக்கு, அப்படிதான் பிராரப்தத்துல இருக்கிறது தான். ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுமா, இல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா, என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது, மரணம் சம்பவிக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இதான் யதார்த்தம். என்னெல்லாம் இருக்கோ அதை நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறந்த யாரும் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அபரிஹாரியர்த்தே நத்வம் சோசித்து மருகசி. கீதால ஆரம்பத்திலே சொல்லிட்டார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் செய்ய முடியாத விஷயங்களை குறித்து, ஹே அர்ஜுனா நீ என்ன பண்ணு, கவலை கொள்ளாதே, யோசிக்காத, சோகமடையாதே. அப்ப பயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, புதுசா ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. ஒரு தைரியத்தோட இந்த ப்ராசஸ்ல நம்ம இறங்கணும். இந்த சம்சாரத்தை முடிக்கணும் அப்படின்னு தைரியத்தோட எடுத்துக்கிட்டு ஈஸ்வரன் மேல பாரத்தை போட்டு சகாயம், ஈஸ்வரனை சகாயமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், விகத பீஹி, பயம் இல்லாதவனா. அதுக்கப்புறம் பிரசாந்தாத்மா. இந்த பிரசாந்தாத்மான என்ன அர்த்தம்? இது சங்கல்பம் இல்ல, காம சங்கல்பங்கள் எல்லாம் போச்சு, கூட வந்து பயம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசாந்தாத்மா. பிரசாந்தாத்மான ஆத்மான அந்தக்கரணம். அந்தக்கரணம் சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக அடங்கியதாக. நான் ஏற்கனவே 3 சொல்லியிருக்கேன். மனசுல காமம் தாட்ஸ் இருக்கும், காமக்ரோதம்லாம். புத்தியில சங்கல்பம் இருக்கும், சித்தத்துல வாசனை இருக்கும். இந்த 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா யுக்தியினால நல்ல பிராக்டிஸ் பண்றது. குருநாதர் மூலமா நல்ல ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி, பிராணாயாமத்தை பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, தத்துவ விசாரத்தையும் கூடவே வச்சிருக்கீங்க அப்படின்னா, மெதுவா மெதுவா இந்த சமாதி அபியாசத்துல போகும்போது நல்ல சாந்தமாகும். நான் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லும் போது சொல்லுவேன், சாந்தியோட இருங்க,
சமாதானத்தோட இருங்க அப்படின்னு. அப்ப சாந்தின்றது நமக்கு வந்து புண்ணியத்தினாலையும் கூட சாந்தி உண்டாயிரும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப சாந்தமா இருக்கு சுவாமி அப்படின்னா அது புண்ணியம். முந்தின ஜென்மத்துல பண்ண புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு மனசை நல்லா சுத்தமா அப்படியே வச்சிருக்கு. ஆனா பிரசாந்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா பிரேரா நன்றாகன்னு அர்த்தம். அது யோக அபியாசத்தினால வந்து வரக்கூடியது நன்றாக சாந்தி. என்ன சுவாமி பிரசாந்தசிய அப்படின்னா லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தநாத உபனிஷத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அமிர்தநாத உபனிஷத்துல 15வது மந்திரம் இருக்கு. நான் அமிர்தநாத உபனிஷத்து உங்களுக்கு படிச்சு கொடுத்திருக்கேன். இப்ப சமீபத்துல அந்த ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் நான் சொல்லியிருக்கேன். பிரசாந்தம் பிரசாந்தம்னு சொல்றமே என்ன சுவாமி அது அப்படின்னா அந்தவத் பஷ்ய ரூபாணி. அந்தவத் அந்தனா என்ன அர்த்தம்? குருடன். அந்தவத் பஷ்ய ரூபாணி. எப்படி கண்ணில்லாதவன் ரூபங்களை பார்ப்போனோ, கண்ணில்லாதவன் ரூபம் பார்த்தா ரூபம் தெரியுமா? ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அதே மாதிரியும் ஸ்ருணு சப்தம் அகர்ணவது. காதில்லாதவன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா காது கேட்காதவன் சப்தத்தை கேட்டா ஏதாவது உள்ள போகுமா சுவாமி? ஒண்ணும் உள்ள போகாது. அது மாதிரி சப்தங்களை கேட்கிறவனாவும் காஷ்டவத்து பஷ்ய தே தேகம். இந்த தேகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மரக்கட்டை மாதிரி. ஒரு கட்டை எப்படி இருந்தா ஒரு வுட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெட்டி போட்டு அப்படியே வச்சிருக்கோமோ, எந்த அசைவும் இல்லாம இருக்கோ அது மாதிரி உணர்வில்லாமல் எந்த தேகம் எந்த சமயத்தில் அப்படி இருக்கோ பிரசாந்தஸ்ய இதி லட்சணம். இதுதான் பிரசாந்தஸ்யேதி லட்சணம். இதுதான் பிரசாந்தம்ன்றதுக்கு லட்சணம். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், சுவாமி என்னோட மனசு அப்படியே அடங்கி போச்சு சுவாமி அப்படின்னா, வெளியில இருக்கிற சப்தம் கேக்குதா? ஆமா கேக்குது சாமி. அப்ப அடங்கலன்னு அர்த்தம். யாராவது பேசுறது, பக்கத்து ரூம்ல பேசுறது, நல்ல மனசு சாந்தியா இருக்கு சுவாமி. ஆமா இருக்கட்டும், மனசு நல்லா சாந்தியா இருக்கு. ராம் 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 ராம்னு ஜபமும் போயிட்டு இருக்கு. ஓம் ஓம் ஓம்னு ஜபம் போயிட்டு இருக்கு. மனசு ரொம்ப குவைட்டா இருக்கு. நான் வந்து சமாதியில இருக்கனா இல்லையா அப்படின்னு நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா. இதுதான் இந்த சப்தம் நமக்கு உள்ளுக்குள்ளார கேட்க கூடாது. இந்த மனசு வேக்கப்ல இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா இந்திரியத்தோட விஷயங்களோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப நம்ம ஃபோர்ஸபிளா என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிராணாயாமத்தையும் இந்த ஏக தத்துவ அபியாசம்னு சொல்லக்கூடிய ஓங்காரத்தையும் அபியாசம் பண்ண 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 இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன ஆகும், இந்திரியங்களோட டிஸ்கனெக்ட் ஆயிடும். சங்கல்பங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியில இருக்கிற சங்கல்பங்களை நீக்கிறதுக்கு ஏக தத்துவ அபியாசம் ஓங்கார ஜபம். அதுக்கப்புறம் வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் எந்த தாட்டு வந்தாலும் பொய் 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 பொய்ன்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நெகேட் ஆகிட்டே போகும். ஒரு டைம்ல இந்த மனசு என்ன ஆகும், மனசோட சஞ்சலம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் புத்தியில சங்கல்பங்கள் நின்று போயிடும். அதுக்கப்புறம் வாசனைகளோட பிரவாகம் இல்லாம போயிடும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், பிரசாந்த நிலைன்னு உண்டாகும். அந்த பிரசாந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த ஆத்மான அர்த்தம் நல்ல பிரசாந்தமா நல்ல சாந்தி அடைந்த மனசு புத்தி சித்தம் இதை உடையவனாக மன சையம்ய மச்சித்தக. நிறைய பேர் இதை அடைஞ்சு இது மாதிரி ஆகும் போதே நமக்கு அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இல்லப்பா இனிமேதான் காரியமே நடக்கணும். மனசை வந்து பாத்தீங்கன்னா எதுல வைக்கணும் அப்படின்னா மனதை சம்யம்ய நன்றாக மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணி. நான் சொல்றேன் கண்ட்ரோல் பண்றதுக்கு உபாயம் என்னது அப்படின்னு கேட்டா ஏக தத்துவ அபியாசம், இந்த பிராணாயாமம். இதுதான் ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமனுக்கு உபதேசம் பண்றார். அதேதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல வந்து உத்தவருக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு சாதகருக்கு சமாதி அபியாசத்துக்கு சொல்ற. அதேதான் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம எடுக்கணும். இதே இதை வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்ஸ் எடுத்துக்கணும். பிராணாயாமம் இந்திரியத்தை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு, மனசை சாந்தப்படுத்துறதுக்கு. ஏக தத்துவ அபியாசம் புத்தியை வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்துல இருந்து ரிமூவ் பண்றது. தத்துவ விசாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மித்தியாத்துவ நிச்சயம் பண்ணி உள்ள இருக்கிற ஸ்டோர்ல இருக்கிற எல்லா ஜென்மாந்தரத்துல இருக்கிற வாசனைகள் எல்லாத்தையும் நிர்மூலம் பண்றது. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல சம்யம்ய ஏதாவது ஒரு உபாயத்தை கொடுத்து நன்றாக கண்ட்ரோல் பண்ணி, சம்யமம் பண்றதுன்னா டு கண்ட்ரோல், நல்ல சம்யமம் பண்ணி என்ன பண்ணணும், மச்சித்தோ சதா காலமும் ஈஸ்வரன் என்னவா இருக்கார், உள்ள பார்க்கிறவனா இருக்கார். பரமாத்மானா
எப்படி இருக்கார்? மச்சித்தக அப்படின்னா மத்து சித்தக மச்சித்தக. மத்துனா என்னிடத்திலேயே சித்தத்தை வைத்தவனாக. பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சகுனத்தை எடுக்கிறதா நிர்குணத்தை எடுக்கிறதா சுவாமி அப்படின்னு கேட்டா, ஏகாகிர சித்தம் வர வரைக்கும் சகுனம், ஏதோ நாம ரூபத்தை வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது அப்படின்னா, மெதுவா பார்ப்பவன் இடத்துல நம்ம மனசை வைக்கிறது. யாரு பார்ப்பவன்? க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. பரமாத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா 13வது சாப்டர்ல சொல்ல போகுது, 2வது ஸ்லோகத்துல. பரமாத்மா எங்க இருக்காருன்னா எல்லா தேகத்திலையும் க்ஷேத்திரஜனா இருக்கார். க்ஷேத்திரஜனா சாட்சியா இருக்கார், ஆத்மாவா இருக்கார். எல்லாத்தையும் பார்க்கிறவனா அந்த பரமாத்மா தான் உள்ள இருக்கார். உள்ள இருந்து யார் பார்க்கிறா? பரமாத்மா பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்ப உள்ள பரமாத்மா பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்ப நான் எங்க இருக்கேன்? நான் மனசா இருக்கேன். மனசா இருந்துகிட்டு நான் உள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் அந்த பிம்பமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை வெறும் கான்சியஸ்னஸா இருக்கார். அவரை நான் என்ன பண்றேன்? இந்த மனதினால் அவரையே பார்க்கணும். சதா காலமும் அந்த கான்சென்ட்ரேஷன்லயே நம்முடைய மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளார பார்ப்பவனா இருக்கிற அந்த சாட்சியிலேயே அதையே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மச்சித்தகான்னு பேர். என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாக, என்னிடத்திலேயே சித்தத்தை வைத்தவனாக இருந்துகிட்டு என்ன பண்ணணும்? யுக்த ஆசீத மத்பரக. லட்சியம் என்னப்பா அப்படின்னா மத்பரக. மத்பரக அப்படின்னா என்னையே பரம லட்சியமாக கொண்டவனாக. இந்த லோகத்துல இனி எனக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமில்லை. 7 லோகங்களிலும் பரமாத்மாவை அடையறதை தவிர்த்து எனக்கு ஒரு வேலையும் இல்லை சுவாமி. என்னோட லட்சியம் அதுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவையே, மத்துன்றதுக்கு அர்த்தம் பரமாத்மாவாகிய என்னையே, பரகன்றதுக்கு அர்த்தம் லட்சியமாக கொண்டு என்ன பண்ணணும்? இந்த யோகத்தை யுக்த ஆசீத, யோகத்தோடு கூடினவனாக அமரட்டும், உட்கார்ந்து இருக்கட்டும். இந்த யோகத்துல உட்கார்ந்து இருக்கட்டும். அப்ப ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும்? பிராணாயாமம், அதுக்கப்புறம் ஓங்கார ஜபம், நல்ல வெளியில வந்து எக்ஸ்டர்னலா பிரம்மச்சரிய விரதத்துல நின்றுக்கிட்டு எல்லா பயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு இந்த மனசை நல்லா குவைட் பண்ணி என்ன பண்ணணும்? மனசை கண்ட்ரோல் பண்ணி என்ன பகவானிடத்திலேயே மனச சித்தத்தை வச்சு அவரையே லட்சியமா வச்சுக்கிட்டு யோகத்துல உட்காரட்டும். பாஷத்துக்கு வந்து ஆச்சரிய சொல்றாரு பிரசாந்த ஆத்மான என்ன அர்த்தம்? பிரசாந்தான பிரன்றது ஒரு உபசர்க்கம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிரகிருஷேன. பிரகிருஷேன என்ன அர்த்தம்? நன்றாகன்னு அர்த்தம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு நல்லா தானே இருக்கு சுவாமி, நல்லா சாந்தமா இருக்க. புண்ணியம் சில சமயம் புண்ணியம் இருக்கும்போது மனசு ரொம்ப தெளிவா இருக்கும், சாந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அசாந்தி ஆயிடும். ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ல மாறி போய் என்ன ஆயிடும்? துக்கம் ஆயிடும். சாந்தமாகும், அதுக்கப்புறம் பாப்பம் வரும்போது வேற மாதிரி சஞ்சலம் ஆயிடும். அப்ப நமக்கு சாந்தம் சஞ்சலம், சாந்தம் சஞ்சலம்னு மாறிக்கிட்டே இருக்காது புண்ணிய வசத்தினால. அப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? யோக பிரக்ரியாவை பயன்படுத்தி பிராணாயாம முக்கியம் இதான். பிராணாயாமம், அதுக்கப்புறம் ஏகதத்துவ அபியாசம், ஓங்கார ஜபம், அதுக்கப்புறம் சாஸ்திர விசாரம், டெய்லி பாடத்தை கேட்டுட்டே இருக்காரு. இந்த 3 நாளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த சின பிரகர்ஷேன சாந்த ஆத்மா, நல்ல முறையில நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாகிய ஆத்மா. இப்போ உங்களுக்கே தெரியுமே, பாடம் ஒரு 250 கிளாஸ் ஆக போகுது. ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மனசு எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மனசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, எல்லாத்துக்குமே தெரியுமே. கொஞ்சோட அனுஷ்டானத்தையும் சேர்ந்து பண்ண 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 மனசு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா பூர்ணமா இன்னும் சாந்தி ஆகல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாந்தி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், சத்துவகுணம் அதிகமாகிட்டே போகும். 40ல இருந்து ஆரம்பிச்சது இப்ப 50க்கு வந்துருக்கும். 50ல இருந்து நம்ம வந்து மெதுவா 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 90 95 வரைக்கும் சத்துவகுணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த யோக பிரக்கிரியா எல்லாமே சத்துவகுணத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, அந்த கரணம் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்த ஆத்மா. ஆத்மான அர்த்தம் அந்த கரணம். எவனுக்கு அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடங்கி இருக்கோ, சாந்தமா இருக்கோ, ச அயம் பிரசாந்தாத்மா. அந்த இவனுக்கு பேரு என்ன பேரு? அந்த அவனுக்கு பேரு பிரசாந்தாத்மான்னு பேரு ஒரு ஆளுக்கு. விகத பீகின என்ன அர்த்தம்? பயமில்லாதவன் சொல்ற. விகத பயோ, பயமில்லாதவன் அர்த்தம். பி பயே,
டீனா என்ன அர்த்தம்? பயேன்னு அர்த்தம். பயம் இல்லாதவன். அப்படி இருந்துகிட்டு பிரம்மச்சாரி விரதே ஸ்திதக. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா, பிரம்மச்சாரி விரதே அப்படின்றது வந்து அவதாரிக்கா பாஷ்யத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை வரும். அவதாரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா, நிதித்தியாசனம்ன்றது கிரகஸ்தனுக்கு சம்பவிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தனா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய கர்த்தவியத்தை தாம்பத்தியம் பண்ணாம இருந்தாலும் மிகப்பெரிய பாபி. இந்த காமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் இடத்துல அக்னி மாதிரி எல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்லுது. அக்னியா, அந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்த வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கணவனோட கடமை. முக்கியமான கடமை வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னியை வந்து சாந்தப்படுத்தணும். எவன் தன்னுடைய மனைவியோட காமாக்னிய சாந்தப்படுத்தலையோ அவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு 101 ஜென்மத்துக்கு கரை ஏற மாட்டான்னு சொல்லியிருக்கு. 101 ஜென்மமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல விதியாவே வச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ பிரம்மச்சாரி விரதத்துல இரு அப்படின்னு சொன்னா, பிரம்மச்சாரி விரதத்துல இருந்தா என்ன ஆகும்? 101 ஜென்மம் உதாரணமே கிடைக்காம போயிடும். அப்ப எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் வருது பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் பிரம்மச்சாரி விரதம்னு அவதாரிக்காத்துல சொல்லும் போது கிரகஸ்தனுக்கு சம்பவிக்காது. அப்ப யாருக்கு சம்பவிக்கும்? சந்நியாசி ஆனாதான் சம்பவிக்கும். அதனால சர்வகர்ம சந்நியாசம் பண்ணினவனுக்கு தான் நிதித்தியாசனம் அப்படின்னு சம்பந்த பாஷ்யத்துல இதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார். அடிச்சா சரி, இந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்றார் பிரம்மச்சாரி விரதம்னா? அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார், பிரம்மச்சாரினோ விரதம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சாரியோட விரதம்னு சொல்லிட்டார். பிரம்மச்சாரிகளுக்கு என்ன சுவாமி விரதம்? அதுக்கு பேர் தான் பிரம்மச்சாரி விரதம்னு பேரு. என்னது? பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? குரு சுஸ்ருஷா பிக்ஷா புக்தியாதி. குருட்ட வந்து பாத்தீங்கன்னா சுஸ்ருஷா பண்ணிக்கிட்டு, ஒரு குருட்ட இருக்கும் போது வந்து காமாவேசம் உண்டாகாது. குரு பக்கத்துல இருக்கிறது ஒரு பெரிய, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல எல்லாம் இருக்கக்கூடாது, பக்கத்திலேயே இருக்கணும். கூடையே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட முந்திய பிடிச்சுக்கிட்டே குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும்ல, கை குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அம்மாவை விடவே விடாது. முந்தானை பிடிச்சுக்கிட்டே அம்மா எங்கெல்லாம் போறாங்களோ அது பின்னாடியே போயிட்டு இருக்கும். அம்மாட்டியே கவனம் இருக்கும் குழந்தைக்கு. இதே மாதிரி குருவையே பார்த்துட்டு குரு பக்கத்திலேயே இருந்துட்டு குரு சேவையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு காமக்ரோத லோபங்களும் உண்டாகாது. ரொம்ப சேஃபான இடம் எது அப்படின்னா அம்மாவோட மடி மாறி குருவோட பக்கத்துல இருக்கிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்தேவாசின்னு சொல்லுவோம். அந்தேவாசினா பக்கத்திலேயே வாசம் பண்றது, குரு பக்கத்திலேயே இருந்துட்டு. எதுக்கு? குரு சுஷ்ரூஷால இருக்கிறது. அதை பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும்போது உங்களுக்கு காமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, சான்ஸே இருக்காது. அப்படிப்பட்டதா இருந்துகிட்டு பிக்ஷா புக்தியாதி, பிக்ஷை எடுத்து சாப்பிடுறவனா இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி விரதம். அப்படி இருந்துகிட்டு தஸ்மின் ஸ்திதா, அந்த பிரம்மச்சாரி விரதத்துல நல்லா ஸ்திரமா இருந்துகிட்டு இதுல இருந்து அபியாசம் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா காமாவேசம் ஆகாம செட்டில் ஆயிடும். அப்படி ஆனவன் வந்து பாத்தீங்கன்னா தது அனுஷ்டாதா பவேத் இத்தியர்த்தக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு சுசுருஷால ஈடுபட்டு இந்த காமக்ரோதங்களை எல்லாத்தையும் போக்கிக்கணும். நமக்குன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. குரு பக்கத்துல இருக்கிறது எப்படின்னா ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறது. ஆலமரத்துக்கு கீழே இருந்தா நான் சொன்னது செய்யறேன், அவ்வளவுதான். லாபமோ நஷ்டமோ யாருக்கு வரும்? குருநாதர் பார்த்துப்பார். எனக்கு ஒண்ணும் தெரியாது, குரு சொன்னார் நான் செய்யறேன், எனக்கு இல்ல நான் செகண்ட் தான், எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒதுக்கியே இருக்க. சதா காலமும் குரு சேவையிலே இருக்கிறது ரொம்ப பவித்திரம் பண்ணக்கூடியது. குரு சேவா மாதிரி வேற இல்லை. இப்ப இருக்க குருநாதர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க குருநாதர்கள்லாம் உங்களை ஃபுல்லா லௌகிகத்துல ஏவிடுறாங்க. நான் பார்த்திருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா குருநாதர்கள்ட்ட இருக்க சிஷியர்களுக்கும் ராகத்வேஷம் அவ்வளவு இருக்கு. ஏன் அப்படின்னா சுதர்மம் இல்லாம போச்சு. நல்ல குருநாதர் நிவர்த்தியை நோக்கி ஒருத்தனை கொண்டுட்டு போவார். ஒரு லோக்கத்தை ஆசைப்படுற குருநாதர் என்ன பண்ணுவார்? லோக்கத்தை நோக்கி ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி பண்ண வைப்பார். ரொம்ப முக்கியம். மோட்சத்துல ஈடுபடுத்துற குருநாதர்கள் பக்கத்துல சேவையில இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசு மெதுவா 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 சமாதியை நோக்கி ஷட் டவுன் ஆகும். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலேஜ் கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு ஹோமம் பண்ணணும், ஒரு சண்டி ஹோமம் மகா சண்டி ஒண்ணு பண்ணணும், அதுக்கு ஆள் வேணுமே, வாங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க இந்த சண்டி ஹோமத்தை பண்ணுங்க, இந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள், நீங்க வந்து அதை பாத்துங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜை பாத்துங்க, நீங்க ஸ்கூலை பாத்துங்க நீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஏவிட்டா என்ன ஆயிடும்? ராகத்வேஷம் தான் வந்து நிற்கும். அடங்கவே அடங்காது. அது மாதிரிதான் இப்ப ஆயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட சேவை பண்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு வெளியில கிளம்பி போகாம இம்பல்ஸ் ரைஸ் ஆகாம ஷட் டவுன் ஆகிறதுக்கான ஒரு உபாயம் தான் இந்த குரு சேவான்றது. மனசு சொச்சமா அவர் பக்கத்துல இருந்து சேவை பண்றது. எங்கேயோ இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்றது இல்ல. குரு சுஷ்ரூஷா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணாதவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதிக்கு வந்து அனுகிரகம் கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணியே ஆகணும். அப்படி இருக்கணும். பவேத் தது அனுஷ்டாதா பவேத் இத்தியர்த்தக. அதில் அந்த அதை அனுஷ்டிப்பவனாக இருக்கட்டும்னே பகவான் சொல்றார் பாஷிகர். அது மட்டும் இல்லாம கிஞ்ச மேலும் மனசம்யம்ய. மனசம்யம்னு என்ன அர்த்தம்? சம்யமம்னு என்ன அர்த்தம்? மனசு சம்யமம்னா நிறைய பேருக்கு விருத்தி நிரோதம் பண்ணுங்க அப்படின்னாவே, எண்ணங்களை நிப்பாட்டுங்க அப்படின்னாவே காதுல புகை வர ஆரம்பிச்சிடும். நவீன வேதாந்திகளுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும்ல, எதுக்கு வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், பரமஹம்சானந்தா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சாஸ்திரத்துல இருக்குங்க, சாஸ்திரத்துல தான் சொல்லு. மனகன என்ன அர்த்தம்? மனசம்யம் என்ன அர்த்தம்? மனசோ விருத்தி. மனசுல இருந்து விருத்திகள் உண்டாகுது இல்ல? என்ன விருத்திகள்? நான் சொல்லியிருக்கல 3 விதமான விருத்தி தான். எல்லாமே விருத்திகள் தான் மனசுல இருக்கிறது. மனசுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி, புத்திக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிறது வாசனான்ற சித்தம். சித்தத்துல இருக்கிற வாசனைகள். வாசனை இருக்கிறதுனாலதான் பீஜம். அது அந்த வாசனையில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் மனசுக்கு வருது. சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக் சாப்பிட்டு அது சுக வாசனையா இந்த சித்தத்துல பதிவாயிருக்கு. அந்த சுக வாசனையில இருந்து ஒரு மைசூர் பாக பார்த்த உடனே இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளார ஒரு சங்கல்பம் வருது. இது சுகமா இருக்கும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். அதுக்கப்புறம் அது மனசுக்கு வரும்போது எனக்கு அந்த மைசூர் பாகு வேணும் அப்படின்னு ஆசை வரும். அந்த ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சௌந்தரியமா இருக்கான்னு மனசுக்குள்ளார வருது அப்படின்னா, இந்த புத்தியில வருது அப்படின்னா அபிப்பிராயம், உள்ளுக்குள்ளார அந்த சுகம் இருந்திருந்தாதான் அது வரும். அதுக்கப்புறம் அது எனக்கு வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு தாட்டா வரும். வாசனா, வாசனையோட வெளிப்பாடு என்னது? சங்கல்பம். சங்கல்பம்னா என்ன அர்த்தம்? நிச்சய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு வேணும்ன்றது காமம். எனக்கு பாவக்காய் சாப்பிட்டு சாப்பிட்டு துக்கம் கிடைச்சிருக்கு. அப்ப பாவக்காய் வாசனை வந்து துக்க வாசனை உள்ள இருக்கு. வெளியில என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாவக்காயை பார்த்தோம், ஐயோ அது கசப்பா இருக்குஞ்சி அப்படின்னு எனக்குள்ளார என்ன ஆகுது? துக்கம். ஐயோ பாவக்காய் வேணாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது துக்கம் அப்படின்னு புத்திக்கு வரும். புத்திக்கு வந்த மாத்திரத்துல ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு மனசு என்ன பண்ணும்? ஒரு தாட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஐயோ பாவக்காயா, ஐயோ எனக்கு வேணாங்க அப்படின்னு. ஆனா இதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை இருக்கு. ஐயோ எனக்கு பாவக்காய் வேணான்னு நம்ம ஒரு தாட்டு நினைக்கிறோம். அதுல வாசனா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தரும்ன்ற நிச்சய அபிப்பிராயம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வேணாம் அப்படின்ற குரோதம் இருக்கு. அதை வந்து அவாய்ட் பண்றது. அப்ப எந்த தாட்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ளார இந்த 3 ப்ராசஸ் நடந்துட்டு தான் தாட்டா வரும். அப்ப இந்த தாட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விருத்தையா பஞ்சதையா, யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். சித்தத்துல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய விருத்திகள் எத்தனை வெரைட்டிப்பா அப்படின்னா, மந்திரம் யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது விருத்தையா பஞ்சதையா, 5 விதமான விருத்திகள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. எனது பிரமாண விருத்தி. கண்ணு, காது, மூக்கு, வாயிலெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை கிரகணம் பண்றோமா? இந்த விற்த்திக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா பிரமாண விற்த்தின்னு பேர். பார்க்கிறோம், ஒரு விற்த்தி உண்டாகுது. ஒரு சப்தத்தை கேட்கிறோம், மயில் சத்தம், அணில் கத்திக்கிட்டே இருக்கு, ஒரு சப்தம், அணிலோட கத்துற சப்தம் உள்ள போய் ஒரு தாட்டு. பாம்பு ஏதாவது வந்துருக்குமோ, அணிலே இவ்வளவு கத்துது, காக்கா ஏன் கத்துது, நம்ம எதுவும் போடலையோ இன்னைக்கு காலையில, ஏன் இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டான், போ ஆட்டோ ஏன் அதிகமா போயிட்டே வந்துட்டு இருக்கு, என்ன விசேஷம் பக்கத்துல. அப்ப தாட்டு, சப்தத்தை கேட்டா வந்து பாத்தீங்கன்னா தாட்டு. எதையாவது ரூபத்தை பார்த்தா வந்து ரொம்ப நல்லா பிரசன்னமா இருக்குல்ல, பூலாம் பூத்து நல்லா இருக்கு, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு தாட் உண்டாகு. அப்ப இந்திரியங்களோட விஷயங்களோட இந்திரியங்கள் சம்பந்தப்படும் போது என்ன ஆகுது? மனசுக்குள்ளார தாட் ப்ராசஸ் உண்டாகுது. அதுக்கு பேர் என்ன பேருனா பிரமாண விருத்தின்னு பேர். ஒரு வெரைட்டி. 2வது பிரமாணத்துக்கு அப்புறம் விகல்ப விருத்தின்னு பேர். பிரமாண விபரிய. 2வது வந்து விபரிய விருத்தி. விபரியம்னா என்ன அர்த்தம்? பொய் அறிவு. நம்ம ஒன்ன வேற ஒன்னா பாக்குறோம். அவரு நல்லவர் இல்லைங்க, அவரு மனுஷனாதான் இருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தரை வேற ஒருத்தரா நினைக்கிறோம். நல்லவரை கெட்டவரா, கெட்டவரை நல்லவரா, சிப்பிய வெள்ளியா, கைத்த பாம்பா,
நம்ம எல்லாத்தையும் ஒன்ன மாத்தி மாத்தி பாக்குறோமே, அந்த மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு? விபரிய விருத்தின்னு பேரு, பொய் அறிவு. ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா விகல்ப விருத்தின்னு பேரு. விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வஸ்து இருக்காது, ஆனா சப்தம் இருக்கும். முயல் கொம்பு, ஆகாச தாமரை. அப்ப முயல் கொம்புன்னா முயல் கொம்பு அர்த்தம் பிடிக்குதா? ஆமா, அர்த்தம் பிடிக்குது. வெளியில போய் தேடி பாருங்க, முயல் கொம்பு கிடைக்குமா இந்த உலகத்துல? இருக்காது. ஆகாச தாமரை எங்கேயாவது கிடைக்குமா பாருங்க, ஆகாச தாமரை மீனிங் தெரியும் சாமி, மீனிங் தெரியுது. ஆனா வந்து போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா இருக்க. வஸ்து சூன்யா, வஸ்து சப்த ஞானானுபாத்தி வஸ்து சூன்யக விகல்பஹா. சப்தம் இருக்கும், அர்த்தமும் இருக்கும், ஆனா பொருளை தேடி போனீங்கன்னா அந்த வஸ்துன்னு ஒண்ணு இருக்காது. விபரியம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு லட்சணம் சொல்லும் போது சொல்லுது மித்யா ஞானம் மதத்ரூப பிரதிஷ்டம். பொய்யறிவுக்கு பேரு விபரியம்னு பேரு. இல்லாத ஒண்ண வேற ஒண்ணுல பாக்குறது, அப்ப அதுக்கு பேர் விபரியம். அப்ப 3 விருத்திகள் ஆயிடுச்சு. அப்புறம் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்ரா. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோமே, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நித்ரா விருத்தின்னு பேர். நான் சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியல அப்படின்னு அங்க ஒரு விருத்தி இருந்திருக்கு, அங்க ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? இருட்டை பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்? ஒன்னும் தெரியல ஜி, ஒரே இருட்டா இருக்கு. நம்ம சொல்றோம்ல பவர் கட் ஆயிடுச்சு ஜி, ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரியல ஜி. இதேதான் நமக்கு தூக்கத்திலையும் நம்ம சொல்றோம், ஒன்னும் தெரியல. அப்ப இருட்டை பார்க்கும்போது மனசு இருந்துச்சா இல்லையா? ஷட் டவுன், நம்ம ஏதோ வந்து பவர் கட் ஆச்சு அப்படின்னா மனசு இல்லாம போச்சா? மனசு இருந்துச்சு. அந்த மனசுக்கு விஷயம் என்னன்னா ஆப்ஜெக்ட் இல்லாம போச்சு, இருட்டாயிடுச்சு, டார்க்னஸ் வந்துருச்சு. அதே மாதிரி தூக்கத்துல போனோன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே, அதுவும் ஒரு தாட்டு. அதுக்கு பேரு நித்ரா விருத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் ஸ்மிருதி. நேற்று நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போனேன், நல்லா தரிசனம் பண்ணேன். போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போனேன், முந்தின வருஷம் அங்க போனேன் அப்படின்னு பழசெல்லாம் நான் நினைவு கொண்டு சொல்றேன்னு வச்சுங்க. அதெல்லாம் என்னது அப்படின்னா ஸ்மிருதி விருத்தி. அப்ப பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா, மொத்தம் 5 விதமான விருத்திகள் சாஸ்திரத்தை சொல்லப்படுது. இந்த விருத்திகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபசம்ஹிருத்திய மனசோ விருத்தி உபசம்ஹிருத்திய இது யாவத்து ஏதத்து. இந்த மனசோட விருத்திகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபாயத்தினால அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, உபசம்ஹிருத்தியன்றதுக்கு அர்த்தம் குவிச்சு, ஏதாவது ஒண்ணுத்துல பின் பாயிண்ட்ல நம்மளுடைய போக்கஸ் பண்ணி மற்றதுல எதுலையுமே போக்கஸ் பண்ணாம ஷட் டவுன் பண்றதுக்கு பேரு உபசம்ஹாரம் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப உபசம்ஹாரம் பண்ணி உபசம்ஹிருத்திய இது ஏதத்து அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப விருத்தி நிரோதத்தை வந்து பாத்தீங்கன்னா பாஷிக்காரர் சொன்னாரா சொல்லலையா? யாராவது கேட்டா, யாராவது கேட்பாங்க இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு. பாஷிக்காரரும் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்றார். யாராவது குப்பன் சுப்பம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதை எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் வருவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. இந்த பகவத்கீதையும் வேதமும் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு இருக்கு, நிறைய பேர் வருவாங்க, தப்பு தப்பா அர்த்தம் சொல்லுவாங்க, தப்பு தப்பா போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் அவங்களோட வாக்கு வன்மையை வச்சுட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றார், சங்கரர் என்ன சொல்றார் மட்டும் கேளுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகளை, மனசோட விற்த்திகளை எல்லாத்தையும் உபசம்ஹாரம் பண்ணி என்னது ஏதத்து. அதுக்கப்புறம் சொல்றாரு மச்சித்தோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மனசை எல்லாத்தையும் குவிச்சிட்டு உபசம்ஹாரம் பண்ணி குவிச்சு ஒரு பாயிண்ட்ல வைக்கணும். என்ன பாயிண்ட்ல வைக்கணும்? மச்சித்தகா. மச்சித்தகன அர்த்தம் மயி, என்னிடத்தில் சித்தத்தை வைத்தவனாக. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை பிடிக்கிறது அதோட நேச்சர். நீங்க எல்லா விற்த்திகளையும் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். என்ன பண்ணணும் அப்படின்னா மயி பரமேஸ்வரே, பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னிடத்தில் சித்தம் எஸ்ய, எவனுடைய சித்தம் பரமேஸ்வரனா இருக்கிற என்னிடத்துல இருக்கோ ச அயம் மச்சித்தக, அப்படிப்பட்ட இவனுக்கு பேரு மச்சித்தகன்னு பேரு. அப்ப என்ன பண்ணணும்? பரமேஸ்வரனுக்கு என்ன ரூபம் சுவாமி கேள்வி வருது இல்ல. இப்ப நம்ம வந்து நிர்குண தியானத்துக்கு போயிட்டோம், மெதுவா 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 நிர்குண தியானம் போறோம்னு வச்சுங்க. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நாம பிரம்மேதி உபாசித்த, ஒரு நாமத்தை பிரம்மம்னு உபாசிக்கிறேன். அப்புறம் வாக்கு பிரம்மேதி உபாசித்த, வாக்க வந்து பிரம்மம்னு உபாசிக்கிறது. அதுக்கப்புறம் மனோ பிரம்மேதி உபாசித்த, மனச பிரம்மம்னு உபாசிக்கிறது. அதுக்கப்புறம் பிராண பிரம்மேதி உபாசித்த, பிராணன பிரம்மம்னு உபாசிக்கிறது தான் ஸ்டெப்ஸ்.
அப்ப மெதுவா 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 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் ஒவ்வொன்றத்திலயா புத்தி வச்சு வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு நாம ரூபத்தை வச்சுக்கிறது, அப்புறம் அதை விட்டுட்டு சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு வர்றது, அதை விட்டுட்டு மனசுக்கு வர்றது, அதை விட்டுட்டு புத்திக்கு வர்றது, அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல வந்து வெறும் பிராணன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு வந்து நிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மச்சித்தகா. அப்ப அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது என்ன ஆகும்? ஈஸ்வரனுக்கு என்ன ரூபம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது பாரூபகா, வெறும் பிரகாசம், வெறும் சைத்தன்யம், ஜோதி ஸ்வரூபம். அவர் ஜோதிக்கெல்லாம் ஜோதி, ஜோதிஷாம் அப்படி ஜோதி, இருக்கிற ஜோதிக்கெல்லாம் பெரிய ஜோதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ் தான் வந்து ஈஸ்வரனோட ஸ்வரூபம். அவர் எப்படி இருக்கார்? உள்ளுக்குள்ளாரா சாட்சியா இருக்கார். அகமாத்மா குடாகேஷன் வரப்போகுது 9:21 நினைக்கிறேன், 9:21 10:21. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தான் ஆத்மாவா இருக்கேன். ஆத்மான என்ன சுவாமி அப்படின்னா ஆத்மான்றதுக்கு அர்த்தம் 13:2 சொல்றார், க்ஷேத்திரஜ்யம் சாபிமாவி. க்ஷேத்திரஜன் அப்படின்னா அறிபவன், உள்ள இருந்துகிட்டு அறிபவன் தான் ஈஸ்வரன். அப்ப இந்த மனச வந்து பாத்தீங்கன்னா மச்சித்தகன்றதுக்கு அர்த்தம் அந்த பார்க்கிறவன் இடத்திலேயே இந்த சித்தத்தை வைக்கிறது. இந்த சூரியன்ல இருந்து பிரகாசம் ஒரு கண்ணாடிக்கு வருது. கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பக்கம் திருப்பினீங்கன்னா கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வெளியில போகும். இந்த கண்ணாடிய திரும்ப அந்த சூரியனை நோக்கியே நீங்க திருப்பினீங்கன்னா என்ன ஆகும்? சூரியன்ல இருக்கிற பிரகாசம் இந்த கண்ணாடிக்கு வந்து கண்ணாடியில இருந்து ரிஃப்ளெக்ஷன் எங்க போகும்? சூரியனுக்கே போகுதுன்னு வச்சுங்களேன். எப்படி இருக்கும்? அதே மாதிரி தந்திர சாஸ்திரத்துல சிவபெருமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அம்மாவுக்கு இந்த உபதேசம் தான் பண்ற. பிம்பம் பிரதிபிம்பத்தை ஒன்னாக்குறது என்ன அப்படின்னா உள்ள இருக்கிறது தான் பிம்பம், உள்ள சாட்சியா இருக்கார் பரமாத்மா. இந்த சாட்சியோட ரிஃப்ளெக்ஷன் எங்க வருது அப்படின்னா புத்தி மனசு எல்லாத்துலயும் அந்த ரிஃப்ளெக்ஷன் பட்டோன்னு நமக்கு என்ன அபிமானம் வந்துருது அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு, நான் நான் நான். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்னா மனசுல இருக்கிறோம். நம்ம மனச நான் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ரிஃப்ளெக்ஷனை என்ன பண்ணணும்? வெளியில பாத்தீங்கன்னா உலகம் இந்த இந்த மனசை வந்து வெளியில திருப்பாம என்ன பண்ண போறோம்? அந்த நான் ஒரிஜினல் பிம்பத்தை நோக்கியே திருப்பினீங்க அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ்லயே வச்சீங்க அப்படின்னா கண்ணாடிய வந்து பாத்தீங்கன்னா சூரியனை நோக்கி திருப்பினா எப்படியோ அது மாதிரி சொச்சமாயிடும். அப்ப சதா காலமும் ஈஸ்வரனிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்தை வச்சு ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். மந்திரம் வந்து தைத்திரியத்தை சொல்லுது. ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? சச்சிதானந்தமா இருக்கார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எங்க இருக்கார்? என்னுடைய ஹிருதயத்துல, புத்தின்னு சொல்லக்கூடிய ஹிருதயத்துல இருக்கார். அந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த பிம்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா என்னை பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த மனசை பார்க்கிறார், இந்த புத்திய பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறவர் அவர். மந்திரம் முண்டக்கத்துல சொல்லுது துவா சுபர்ணா சயுஜா சகாயான்னு ஒரு மந்திரம் இருக்கு முண்டக்கத்துல. 2 பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ளார இருக்கான். நம்ம ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விருட்சம், இந்த தேகமே ஒரு விருட்சம். இந்த புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளை, ஒரு பிரான்ச். அதுல வந்து 2 பட்சிகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா கர்மப்பலனை அந்த மரத்துல இருக்கிற எந்த போகத்தையும் பண்ணாம வெறும் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. இந்த ஜீவன் அப்படின்றது மனசுல இருந்துகிட்டு புத்தியில இருக்கிறது ஈஸ்வரன், அசைவில்லாம இருக்கிறது. மனசுல நிக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன். இந்த மனசுல இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? ஜீவனா இருந்துகிட்டு அந்த மரத்துல இருக்கிற சம்சார விருட்சத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கு. நல்ல பழங்களை சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு, நல்ல இனிப்பா இருக்குன்னு சாப்பிடுது, சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் கசப்பா இருக்கிற பழத்தை சாப்பிட்டு ஐயோ கசப்பா இருக்குன்னு. இந்த பட்சி வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை எல்லாத்தையும் போகம் பண்ணிட்டு ஐயோ நான் தவிக்கிறேனே சம்சாரி அப்படின்னு துடிச்சுட்டு இருக்கு. இந்த சம்சாரிய பார்த்துக்கிட்டு ஒரு சாட்சியா இன்னொரு பட்சி என்ன பண்ணிருக்கு? பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? 2 பட்சிகள் இருக்கு. ஒண்ணு வெறும் சாட்சியா இருக்கிறது, இன்னொன்னு சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை நோக்கி திருப்பினீங்க அப்படின்னா, உலகத்தை நோக்கி திருப்பினீங்கன்னா சுகதுக்கம் போகமாயிருக்கு. இதே மனசை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிம்பமா இருக்கிற, தன்னுடைய ஆதாரமா இருக்கிற என்னது அந்த ஈஸ்வரனை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, சாட்சியை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷனும் பிம்பமும் ரிஃப்ளெக்ஷனும் என்னது? வேற வேற இல்லை. ஒரிஜினலும்
பிரதிபிம்பமும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சதா காலமும் அந்த ஈஸ்வரனிடத்திலேயே சித்தத்தை வச்சுக்கிட்டு அவ்வாறு ஆச்சாரியர் சொல்றாரு யுக்தஹா. யுக்தகன என்ன சுவாமி? சமாஹிதஹா அப்படின்னு அர்த்தம். சமாஹிதன்ற சப்தம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யோகத்துல சமாதின்னு பேர். யோகத்துல டெர்மினாலஜி சமாதி. சம்மு ஆ தா, அது கூட ஈன்னு ஒரு பிரத்யம் சேர்க்கும். தா தாரண போஷண யோகம்னு ஒரு தாத்து. அதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா துதாஞ்சி அப்படின்னு ஒரு தாத்துல இருக்கு. அதுல இருந்து தாரண போஷண யோகம்னு ஒரு அர்த்தம். சம்மு ஆ தா இ இந்த சப்தம் போட்டீங்க அப்படின்னா சமாதின்னு சப்தம் கிடைச்சிடும். அதே சமாஹிதன்றதுக்கும் சம்மு கூட ஆ திரும்பவும் தா இந்த மூணு அப்படியே இருக்கும். கூட பிரத்தியம் சேர்க்கறது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிருத பிரத்தியம் சொல்லுவோம். கிருத பிரத்தியம் சேர்த்தீங்க அப்படின்னா சமாஹிதன்னு மாறிடும். லாஸ்ட்ல இருக்கிற பிரத்தியம் தான் மாறுது. அதுக்கப்புறம் சமாதானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய இடத்துல இந்த சமாதி சட்க சம்பத்தில சமாதானம்னு படிக்கிறோமா? சமம் தமம் உபரதி திதிக்ஷா சிரத்தா சமாதானம். அந்த சமாதானத்துக்கு என்ன சேம் அதே தான். சம்மு ஆ அப்புறம் தா கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிற பிரத்தியம் லிப்ட் பிரத்தியம் சொல்லுவோம். அது மாறினோட என்ன ஆயிடுது? சமாதானம் அப்படின்னு ஆயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே அர்த்தத்தை உடையது. அப்ப எங்கேயாவது சமாதின்னு எங்கேயாவது பார்த்தாலோ, சமாஹித அப்படின்னு பார்த்தாலோ, சமாதானம்னு பார்த்தாலோ எல்லாம் என்னது? ஒரே அர்த்தம். ஆச்சாரியர் யூஸ் பண்றது என்ன பண்றார் அப்படின்னா யுக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யுக்தக அப்படின்னா யுக்தன், யோகத்தோடு இருக்கிறவன். யோகம்னு என்ன சுவாமி? சமாஹிதகசன் அப்படின்னு போட்டார். சமாதியில நின்றவனாக இருந்து கொண்டு. சமாதினா என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த மனசு இந்த ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் வெளியில திரும்பிச்சு அப்படின்னா விதவிதமா ஆயிடும். அதே மாதிரி இந்த மனசை நம்ம பாத்தீங்கன்னா காட்சிகள் பக்கம் திருப்பினீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அது மலை, இது வீடு, அவர் போறார், இவர் போறார், மாடு போகுது, மனுஷன் போறான், பட்சி போகுது, லாரி போகுது, பஸ் போகுதுன்னு விதவிதமான தாட்டா ஆயிட்டே இருக்கும். விஷமமா மாறிடும். இதே மனசை பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடிய சூரியனை நோக்கி திருப்புற மாதிரி இந்த மனசை அந்த ஒரிஜினல் பிம்பத்தை நோக்கி உள்ளுக்குள்ள இருக்க சாட்சியை நோக்கி திருப்பினீங்கன்னா, பார்ப்பவனை நோக்கி நீங்க திருப்பினீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷனும் இந்த ஒரிஜினலும் என்ன ஆயிடும்? ஒன்னாயிடும். அந்த ஒன்னான மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய பிரகாசம் கண்ணாடியில இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது ரெண்டும் ஒன்னாகிற மாதிரி ஆகிறதுக்கு பேர் சமாதின்னு பேர். சதா உள்ளுக்குள்ளாரையே அகம் 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 அகம்ன்ற சாட்சியா பகவான் இருக்கார். அந்த பகவானையே நான் என்னுடைய மனசால நான் தழுவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேரு சமாஹித சித்தம்னு பேரு. அதுதான் யோகம்னு சாஸ்திரத்துல சொல்லுது. சமதாவஸ்தா, ஜீவாத்ம பரமாத்மனோஹோ சமதாவஸ்தா சமாதி லட்சணம். இதான் உபனிஷத் சொல்லுது. இந்த ஜீவாத்மா யாரு? இந்த மனசுல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன். பரமாத்மா யாரு? புத்தியில இருக்கிற சாட்சி. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா சமதாவஸ்தா, ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு பேரு என்ன பேரு? சமாதின்னு பேரு. எப்ப விஷமத்தை அடையும் அப்படின்னா இந்த மனசு அந்த உள்ள இருக்கிற சாட்சிய பார்க்காம வெளியில இந்திரியங்கள் வழியா வெளியில பார்த்துச்சு அப்படின்னா ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம்னு அநேக விற்த்திகளாகி செதறி போய் துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கும். அப்ப விஷம அவஸ்தையாகுது. அப்ப பாத்தீங்கன்னா மனச உள்ளுக்குள்ளாரையே திருப்பினவனாக ஆசீத, ஆசீத்தனா அமர்ந்து இருக்கட்டும், ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கட்டும் யோகத்துல. அப்படி உபவிஷயத்துனா நல்லா உட்கார்ந்து இருக்கட்டும். மத்பரக எப்படி லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மத்பரகனா என்ன அர்த்தம்? அகம்பரோ யஸ்ய, நான் தான் பரமமான லட்சியம், மேலான லட்சியமா எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பேர் மத்பரகன்னு பேரு. அப்ப லட்சியம் என்ன பண்ண? பரமாத்மா தான் லட்சியம். மற்றதெல்லாம் பொய், மற்றதெல்லாம் இல்யூஷன். ஒரு டிராமா போயிட்டு இருக்கு, ஒரு சொப்பனம் போயிட்டு இருக்கு. நான் பரமாத்மாவை தான் அடையணும், அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அதுலயே அடைஞ்சு அதோட ஒன்றுபட்டு போயிடணும், வேற எதுவும் இல்லை. நான் வாஸ்தவத்துல நான் ரிஃப்ளெக்ஷன், நான் ஒரிஜினல் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை அப்படின்னு சதா பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனையே உள்ள இருக்க சாட்சியத்தான் நான் அடையணும் அப்படின்னு எவனுக்கு லட்சியமா இருக்கோ, பரம லட்சியமா இருக்கோ அவனுக்கு பேரு மத்பரகான்னு பேரு.
ஈஸ்வரன் என்னவா இருக்காரு? உள்ள அகம் அகம் அகம்னு இருக்காரு, ஸ்புரணமா இருக்கார், சாட்சியா இருக்கார். நான் சொல்றேனே, அந்த நானே அவர் தாங்க. அப்ப சதா நானையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சாதனம். அதோட லட்சியம் என்னது? நானாவே இருக்கிறது தான் லட்சியம். சொரூப அவஸ்தானம்னு பேர். சொரூபத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அதை எவன் லட்சியமா வச்சிருக்கானோ அவனுக்கு பேரு மத்பரகன்னு பேர். அப்படி இருந்துகிட்டு பவதி கஷ்டித்து ராகி. சில பேர் ஆச்சரிய சொல்ற 2 லட்சணம் எதுக்கு சொல்லணும்? மச்சித்தகன்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க, அக்க மத்பரகன்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க. என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாக, என்னையே லட்சியமாக கொண்டவனாக 2 ஏன் சொல்லணும் சுவாமி? அப்ப நான் ஆச்சாரிய சொல்றாரு, பவதி கஷ்டித் ராகி ஸ்திரீ சித்தம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ராகம் இருக்கு. ஸ்திரீ மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூச்சலாம் பண்ணாதீங்க. ஸ்திரீகளா இருக்கவங்க எல்லாம் என்ன சாமி, சாமியும் சாஸ்திரமும் ஒரே ஸ்திரீயா பேசுத. யாரும் இங்க ஸ்திரீ என்ன புருஷனும் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஜென்மத்துல ஸ்திரீயா இருக்கவங்க முந்தின ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்ல? ஸ்திரீயவே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதான் ஸ்திரீ சரீரம் கிடைச்சிருச்சு. புரியுதா? யத்பாவம் தத்பவதி. முந்தின ஜென்மத்துல நீங்க எல்லாம் ஸ்திரீயா இருக்கிறவங்க எல்லாம் புருஷனா இருந்தவங்க. புருஷனா இருந்து வந்து பாத்தீங்கன்னா, ஆஹா ஸ்திரீ சரீரம் நல்லா இருக்கு, ஸ்திரீ சரீரம் நல்லா இருக்கு அப்படின்னு, ஐயோ இந்த முடி பாரு எவ்வளவு அழகா இருக்கு, இந்த கண்ணம் பாரு அழகா இருக்கு, இந்த உதடு பாரு அழகா இருக்கு, இந்த ஸ்தனம் பாரு எவ்வளவு அழகா இருக்கு, இப்பு பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு முந்தின ஜென்மத்துல நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்திரீயை பார்த்து 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 ஏங்கி இருக்கீங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ததாஸ்து அப்படின்னு, நீ ஸ்திரீயை தானே ஆசைப்பட்ட, உனக்கு ஸ்திரீ சரீரம் கிடைக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்ப முந்தின ஜென்மத்துல யாரெல்லாம் புருஷ சரீரத்துல இருந்தீங்களோ அவங்கெல்லாம் ஸ்திரீ. யாரெல்லாம் ஸ்திரீ சரீரத்துல இருந்துகிட்ட புருஷனை பார்த்து ஆஹா எப்படி இருக்காங்க பாரு, ஆள் எப்படி இருக்காரு அப்படின்னு ஆசைப்பட்டு ததாஸ்துன்னு பகவான் சொல்லிட்டாரு, எல்லாம் புருஷன் ஆயிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஜீவன் மட்டும்தாங்க. ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா காமம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் இது பண்ணிக்காதீங்க. சாஸ்திரத்துல இருக்க ரொம்ப கிளியரா இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித்து ராகி ஸ்திரீ சித்தம். எவனோ ஒருத்தன் வந்து ஒரு ஸ்திரீ மேல வந்து ராகத்தோட இருக்கான், ஆசையோட இருக்கான். அவனை எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்திரீயவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பேரு? ஸ்திரீ சித்தகன்னு பேரு. பகவான் சொல்றது மச்சித்தக, பரமேஸ்வரனாக என்னையே சித்தத்துல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் ஸ்திரியவே நினைச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு பேரு ஸ்திரீ சித்தன்னு பேரு. நது ஸ்திரியம் ஏவ பரத்வேன கிருண்ணாதி. ஆனா அவன்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்திரீ சித்தத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கவன்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, ஏன்பா உனக்கு ஸ்திரீ வேணுமா, இல்ல ராஜா போஸ்டிங் வேணுமா, இல்ல தனம் வேணுமா, ஒரு 100 கோடி ரூபாய் பணம் வேணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரி போஸ்டிங் வேணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ போதுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? எனக்கு ஸ்திரீ போதும்னு சொல்லுவானா எவனாவது? இல்ல இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் கொடுங்க, நான் இது மாதிரி நிறைய ஸ்திரீகளை வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்கிடுவேன் அப்படின்னுவான். எனக்கு ஒரு மந்திரி போஸ்டிங் கொடுங்க போதும், அது அப்புறம் எல்லா ஸ்திரீயும் என் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னுவான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஸ்திரீ சித்தனா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீய லட்சியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸ்திரீயை அதிகமா நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஆனா அவனுக்கெல்லாம் லட்சியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீ லட்சியம் இல்லை. அவன் அததான் மேலானது, நான் அடைய வேண்டியது லைஃபோட கோல் அப்படின்னு எவனும் ஸ்திரீய நினைக்கிற எவனும் அது மாதிரி கோலா வச்சுக்கிறது. அப்போ ஸ்திரீய நினைக்கிறது வேற, அவனுக்கு கோல் வந்து பாத்தீங்கன்னா வேற. மந்திரிகள்லாம் நிறைய பேர் இருக்கான், நிறைய பிக் ஷாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கான். அவன்லாம் பதவியை தானே ஆசைப்பட்டுக்கிட்டு எப்படியாவது போஸ்டிங்ல தான் மந்திரி பதவியை வாங்கணும் அப்படின்னு தானே காரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ சித்தம் இருக்கமா இல்லாத நல்லா இருக்கும். அப்ப ஒரு பக்கம் ஸ்திரீ சித்தம் இருக்கும், ஆனா அவனோட கோல் எல்லாம் பணத்திலையும் பதவியிலையும் இருக்கும். ஆனா இங்கயோ கிம்தரி ராஜானம் மகாதேவம் வா அயம் து மச்சித்தோ மத்பரகச்ச. அப்ப ஸ்திரீ சித்தமா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் எதை லட்சியமா வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டா, ராஜானம் மகாதேவம். அவன்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு மனசுக்குள்ளார நிறைய ஸ்திரீயை பத்தி தான் சிந்திக்கிறேன், ஸ்திரீ சித்தம் தான், ஆனா என்னோட கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜானம். நான் ராஜாவை வந்து பாத்தீங்கன்னா அடையணும், ராஜ பதவி அடையணும், மகாதேவ பதவி அடையணும் அப்படின்னு அவனுக்கு கோல் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு. ஆனா அயம் து, ஆனா இங்க பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சாதகன் இருக்கா பாருங்க, யோகி, இவன் எப்படிப்பட்டவனா? மச்சித்தக, என்னையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவன், சதா காலமும் ஈஸ்வரனையே
அதே நேரத்துல கோல் என்னப்பா, அவனுக்கு லட்சியம் என்னப்பா, அதே நான் தான் லட்சியம். அப்ப லட்சியமும் ஒண்ணு, சிந்தனையும் ஒண்ணு. ஆனா லோகத்துல இருக்கிறவங்களுக்கு லட்சியம் வேற, சிந்தனை வேற. அதனால பாத்தீங்கன்னா மச்சித்தக மற்பரகன்னு 2 சப்தம் போட்டிருக்கு. அப்ப ஈஸ்வரனையே சிந்திக்கணும், அப்ப ஈஸ்வரனையே அடையணும் நினைக்கணும். அப்படி நினைச்சா மச்சித்தக மற்பரக அப்படின்னு ஆயிடுது. இவ்வாறு பாத்தீங்கன்னா மற்பரகச்ச அப்படின்னு 14வது சூத்திரம் ஸ்லோகம் முடிஞ்சது. மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतं एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण. இந்த 10ஆம் தேதியிலிருந்து ஈவினிங் 4 to 5 பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சங்கர 12ஆம் தேதி விஜயதசமி அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 ஈவினிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சங்கர பாஷ்யம் ஆரம்பிக்கிறோம். நிறைய பேருக்கு என்னன்னா சாமி என்ன சில சமயம் பகவான் பகவான்றாரு, சில சமயம் ஆத்மா ஆத்மான்றாரு, ஒரே கன்ஃபியூஸா இருக்கும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சகுண பக்தியும் நிர்குண பக்தியும் வேற வேற இல்லை. வார்த்தையில சொன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் சொல்லணும். அதே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிர்குண பிரம்மம் வாக்குக்கு எட்டாது. மந்திரம் சொல்றது யதாவாச்சோ நிவர்த்தந்தை அப்பிராப்பிய மனசாசனம். தைத்திரியத்துல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத தத்துவம் தான் பார்த்தீங்கன்னா நிர்குணம். அப்ப பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி ஆச்சாரியர்கள் சங்கரர், பெரியவங்க வியாசர், இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பக்த மகான்கள் எல்லாருமே சப்தத்துல சொல்லணும்னாவே ஈஸ்வரன்ற பேர் தான் சொல்லுவாங்க. அப்ப ஈஸ்வரன்ற பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல அவங்க உள்ளுக்குள்ளார ஈஸ்வரன் நினைக்கிறது யாரும் நினைப்பாங்க நிர்குணத்தை. ஏன்னா அதை சொல்ல முடியாது, நிர்குணத்தை வாக்குனால சொல்ல முடியாது, நாமரூபங்கள் இல்லாதது. அப்ப பார்த்தீங்கன்னா வாச்சியார்த்தம் ஈஸ்வரன், லட்சியார்த்தம் பார்த்தீங்கன்னா சுத்த நிர்குணம், சுத்த ஆத்மா. ஆத்மா தான் ஈஸ்வரன் உள்ள இருக்கார். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த சகுணத்துக்கும் நிர்குணத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன். நம்ம நிறைய பேருக்கு வேதாந்தம் படிக்கிறவங்களுக்குலாம் பக்தி இல்லாம டைரக்டா ஞானத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட சிஷியர்களாக கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் நல்ல எஜுகேஷன் கிடைக்காததுனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பக்தி வேற ஞானம் வேற நிறைய பேர் நினைச்சுட்டாங்க. பக்தி தான் பரிணாமத்தை அடையும் போது சகுண பக்தியா இருக்கிறது நிர்குண பக்தியா இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சங்கரர் ஏன் பாஷ்யம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கரர் பாஷ்யம் பண்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் புரிதெல்லாம் தப்பா இருக்கு, வேதாந்தம் வேற இந்த பக்திலாம் வேற இல்லை. அதனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாமரூபத்தை மேல போட்டீங்கன்னா சகுனம் தான் நிர்குணம் தான் சகுனம் ஆயிடுது. ரெண்டு வேற வேறையா? நான் ஒரு ஷர்ட்டை மாத்திரத்துல ஆள் மாறி போயிடுவேனா சொல்லுங்க? ஒரு வேஷம் போட்ட மாத்திரத்துல ஆள் மாறிடுவேனா? மாற மாட்டேன். அப்ப அந்த சுத்த சைத்தன்யம் தான் மாயையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமனோகர அங்க நேற்று ஆச்சரியர் சொன்னாரு யோக சுதாகரத்துல. எப்படி அப்படின்னா மாயையினால லீலையினால பகவான் என்ன பண்ணிருக்காரு, அநேக நாமரூபத்தை சுத்த சைத்தன்யம் எடுத்திருக்கு. அதனால நமக்கு இந்த சகுனம் நிர்குணத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப 7வது அத்தியாயம் நம்ம ஆரம்பிக்க போறோம். 7ல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் உபாசனா காண்டம் வரப்போகுது.
கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவாரு, இந்த 7ல இருந்து 12க்குள்ளார சில சமயம் ஈஸ்வரன்வாரு, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மன்வாரு, சில சமயம் கிருஷ்ணனா இருந்து பேசுவாரு. ஒரே கன்ஃபியூஸா இருக்கும். என்னையா நீ பர்சனாலிட்டி மல்டி பர்சனாலிட்டியா இருக்கே அப்படின்னு. எனக்கெல்லாம் பகவத்கீதை முதல்ல படிக்கும்போது இவர் என்ன இவர் ரொம்ப குழப்பவாதியா இருக்காரு, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாரு அப்படின்னு. ஆக்சுவலா கன்ஃபியூஸ்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். சர்வாத்ம பாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லுவோம். ஒன்று ருத்ரம், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த 2த்தையும் நம்ம படிக்கணும். இப்போ முதல்ல நான் என்ன பண்றேன், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை உங்களுக்கு இருக்கிற விபூதி யோகம் வரத்துக்கும் அதே மாதிரி விஸ்வரூப தரிசனம் வரத்துக்கும் நமக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதனால யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ எனக்கு மெசேஜ் போடுங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். யாருக்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் கலந்துக்கலாம். ஏன்னா பக்தி வந்து வரணும் அப்படின்னா இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா கர்மம் ஆயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அர்த்தம் தெரியாம வெறும் நாம ஜபத்தை நீங்க நிறைய பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன ஆயிடும்னா வெறும் சடங்கா ஒரு ரிச்சுவலா ஒரு வாக்குல பண்ற ஒரு கர்மமா ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்ப அர்த்தம் புரிஞ்சு பிரயோகம் பண்றோமோ அப்ப வந்து அது வந்து உபாசனையா மாறி வித்யா வீரியவத்தரம் பவத்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. வித்யான என்ன அர்த்தம், அர்த்த கிரகணம் பண்ணினீங்க அப்படின்னா பாவனை சித்திக்க ஆரம்பிச்சு. ஒரு நாமத்தை எடுத்தீங்கன்னா போதும், அப்படியே அந்த நாமம் வந்து உங்களை கட்டி போட்டுரும், உங்களை வந்து பாத்தீங்கன்னா சமாதி கொண்டு போயிடும். அதே நமக்குல ஆயிரக்கணக்கான டைம் நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்சாலும் அர்த்தம் தெரியல அப்படின்னா பாவம் சித்திக்காது. அப்ப நம்ம வெறும் புண்ணிய கர்மா மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால யாரெல்லாம் பாவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கலந்துங்க. என்னோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா விருப்பம் என்னன்னா, பகவத்கீதை படிக்கிறவங்க எல்லாருமே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அர்த்தத்தோட கேட்கணும். 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஆமா, மெசேஜ் போடுங்க யாரு கலந்துக்கிறீங்களா. ஏன்னா அது தனி குரூப், அது அந்த குரூப்ல ஒவ்வொரு ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். நீங்க போட்டீங்கன்னா தான் மெசேஜ் நான் கலந்துக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். லிங்க் அனுப்புனா யாரும் லிங்கை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க, என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் அந்த லிங்க். அதை நீங்க என்ன பண்ண, யாராவது கேட்கறாங்க சுவாமி வந்து பாடத்துல வரணும் அப்படின்னா சுவாமிகிட்ட பேசுங்க, நம்பரை கொடுங்க, நம்பரை கொடுத்து அவங்க என்கிட்ட பேசட்டும், அவங்களுக்கு நான் லிங்க் கொடுப்பேன். சரி, நமஸ்காரம்.